விவசாயம் சார்ந்த தொழிலா? அதுல பெருசா லாபம் இருக்காதே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுண்டு. ஆனா உண்மையிலே எந்த ஒரு பொருளாதார மந்த நிலையையும் அசால்ட்டா தாங்கி தினமும் ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலை பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். அதுதான் மீன் மற்றும் கால்நடை தீவன உற்பத்தி. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். தினசரி பயன்படுற இந்த தீவன தொழில் மூலமா மாசம் லட்சங்கள்ல சம்பாதிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. விலங்குகளோட அடிப்படை உணவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வியாபார வாய்ப்பு இது. இதோட யதார்த்தமான கணக்குகளை நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். பகுதி 1. மறைந்திருக்கும் மாபெரும் வியாபார வாய்ப்பு. இதுல அப்படி என்ன ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்தியா, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை. நாட்டுல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் விலங்குகளுக்கு நம்ம தினமும் சாப்பாடு போட்டே ஆகணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம்தான் இந்த தொழிலை 100% பாதுகாப்பான ஒரு ரிசெஷன் ப்ரூஃப் பிசினஸா மாத்துது. இதுக்கு தேவையே குறையாதுங்க. பகுதி 2. சந்தையின் தேவை மற்றும் நமக்கான வாடிக்கையாளர்கள் யார்? சந்தைய பொறுத்த வரைக்கும் மீன் தீவனம், மாட்டு தீவனம்னு ரெண்டுக்குமே தனித்தனி பிரம்மாண்டமான தேவைகள் இருக்கு. இப்ப மீன் பண்ணைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிக புரதச்சத்து இருக்கிற குறிப்பிட்ட வகை தீவனங்கள் தேவைப்படும். அதுவே பால் உற்பத்திக்காக மாடு வளர்ப்பவர்களுக்கு தினசரி அதிக அளவுல ஆற்றல் தரக்கூடிய தீவனங்கள் ரொம்பவே அவசியம். சொல்லப்போனா இந்த ரெண்டுக்குமே மார்க்கெட்ல டிமாண்ட் எக்கச்சக்கம். அப்போ நம்ம வாடிக்கையாளர்கள் யாரு? உள்ளூர் விவசாயிகள், பெரிய அளவிலான பால் பண்ணைகள், அப்புறம் மீன் பண்ணைகள். இவங்க தான் நமக்கான நேரடி கஸ்டமர்ஸ். இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? கஸ்டமர் ரிட்டென்ஷன். அதாவது உங்க தீவனத்தோட தரம் அவங்களுக்கு ஒரு தடவை பிடிச்சு போச்சுன்னா அடுத்த பல வருஷங்களுக்கு அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. உங்களுக்கான நிரந்தர வாடிக்கையாளர்களா அவங்க மாறிக்குவாங்க. பகுதி 3. தேவையான முதலீடு மற்றும் கட்டமைப்பு. சரி, இந்த பிசினஸ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாப்போம். இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிப்படையான விஷயங்கள் தான். மக்காச்சோளம், சோயாபீன்ஸு, அப்புறம் தவிடு. இவ்வளோதாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்தே இந்த இயற்கையான மூலப்பொருட்களை நேரடியா ரொம்ப குறைந்த விலையில நம்ம வாங்கிக்கலாம். அதை வாங்கி அரைச்சு கொஞ்சம் மதிப்பு கூட்டி மறுபடியும் பண்ணைகளுக்கே விற்பனை செய்யறதுதான் இந்த தொழிலோட உண்மையான சீக்ரெட். உடனே தீவன உற்பத்தின்னு சொன்னதும் ஏதோ ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டணும்னு நினைச்சே பயப்பட வேண்டாம். உங்க வீட்டின் பின்புறம் இருக்கிற ஒரு சின்ன காலி இடம், அப்படி இல்லையா ஒரு சின்ன கொட்டகை, இது இருந்தாலே போதும். உற்பத்தியை நம்ம ரொம்ப ஈஸியா தொடங்கிடலாம். இது ஒரு சூப்பரான ஹோம் செட்டப் பிசினஸ். ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருட்களை அரைக்கிற ஒரு பல்வரைசர், அப்புறம் அதை கலக்கிற ஒரு மிக்சர், இந்த அடிப்படை இயந்திரங்களே தாராளமா போதும். ரொம்ப குறைந்தபட்ச முதலீட்டிலேயே உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த உற்பத்தியை நீங்க தைரியமா ஆரம்பிக்க முடியும். பகுதி 4. யதார்த்தமான லாபம் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு. உண்மையிலே இதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் பாப்போமா? உற்பத்தி செலவு, சந்தை விலை, லாபம். இதோட கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 1 கிலோ மூலப்பொருள் மற்றும் அதோட உற்பத்தி செலவு 20 ரூபாய்னு வச்சுப்போம். அதை நீங்க சந்தையில 30 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ 1 கிலோவுக்கு கிடைக்கிற அந்த 10 ரூபாய் லாபம் இருக்கே, அதை நீங்க தினமும் பல 100 கிலோ உற்பத்தி செஞ்சு சப்ளை பண்ணும்போது மாச கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகையா உங்களுக்கு நிக்கும். அந்த யதார்த்தமான லாப மதிப்பீடு கண்டிப்பா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாயை ஈஸியா தாண்டும். முந்தைய ஸ்லைட்ல நாம பார்த்த அதே சிம்பிள் கணக்கு தான். தினமும் ஒரு 300லேருந்து 400 கிலோ தீவனத்தை நீங்க உற்பத்தி செஞ்சு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், உங்க மாத வருமானம் எந்த சிரமமும் இல்லாம லட்சங்கள தொடும். இது உறுதி. இந்த தொழிலோட அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? பிசினஸை விரிவுபடுத்துறது. இந்த ஹோம் செட்டப் சக்சஸ் ஆன உடனே உற்பத்தியை அதிகப்படுத்துவீங்க. அப்போ மூலப்பொருட்களை டன் கணக்கில் மொத்தமா வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது உங்களோட உற்பத்தி செலவு இன்னுமே குறையும். அதனால உங்களோட லாப விகிதம் அப்படியே பல மடங்கு பெறுகிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். பகுதி 5. இன்றே தொடங்குவதற்கான வழிகாட்டி. இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு 4 எளிய படிகள் இருக்குங்க. முதல் விஷயம், இந்த தொழிலை பத்தி கொஞ்சம் நல்லா கத்துக்கோங்க. 2வது, தரமான மூலப்பொருட்களை எங்க குறைந்த விலையில வாங்கலான்னு கண்டுபிடிங்க. 3வது, வீட்லயோ இல்ல ஒரு சின்ன ஷெட்லயோ தேவையான அடிப்படை இயந்திரங்களை நிறுவி உற்பத்தியை தொடங்குங்க. கடைசியா, உங்க ஊர்ல இருக்கிற உள்ளூர் பண்ணைகள் கிட்ட நேரடியா போய் பேசி உங்க விற்பனையை அசத்தலா ஆரம்பிங்க. இதுல ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. விவசாயம் சார்ந்த இந்த மாதிரி சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க அரசாங்கம் நிறைய மானியங்களையும் சிறப்பு திட்டங்களையும் கொடுத்துட்டு வராங்க. இதையெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆரம்பகால முதலீட்டு சுமை அப்படியே பாதியா குறைஞ்சிரும். வேலையில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இந்த தொழிலை கட்டாயம் முயற்சி செய்து பாருங்கள்.
இது சும்மா ஒரு மோட்டிவேஷனல் கோட் கிடையாதுங்க. வேலை இல்லாம தவிப்பவர்களுக்கும் சுயமாக வாழ்க்கையில முன்னேற நினைப்பவர்களுக்கும் இது வெறும் தொழில் மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க 4 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் மாடல். இப்போ சொல்லுங்க, தினசரி பயன்பாடு, எந்த காலத்திலயும் குறையாத தேவை, உறுதியான லாபம், இப்படி எல்லாமே சாதகமா இருக்கிற உங்களோட சொந்த தீவன உற்பத்தி தொழிலை நோக்கி உங்களோட முதலடிய இன்னைக்கு எடுத்து வைக்க நீங்க தயாரா? இத பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க, உடனே செயல்படுங்க.